மகர ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சுக்கிரனுடைய ஆட்சி அமைப்புகள் உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்குது. மகர ராசிக்கு சுக்கிரன் யோக கிரகம். அந்த கிரகம் வலிமையாக இருந்துச்சுன்னா நல்ல நிலைமை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் செஞ்சு கொடுக்கும். வலிமை கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலுமே பலகீனமான ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே கெடுக்காது. அப்படிங்கிறப்பட்ட ஒரு நல்ல கிரகம் தான் மகரத்திற்கு சுக்கிரன். அந்த சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதத்தில் முதல் வாரம் சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய வாரம். மகரத்திற்கு சுக்கிரன் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு வழியில் எப்படியும் காப்பாற்றி கொடுத்துரும் ஏதாச்சும் ஒரு நன்மைகளை. ஒரு சில நபர்களுக்கு 2-3 தோல்வி நஷ்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். 2-3 முடிவுகள் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட சில விஷயத்தை கையாளும் போது மகர ராசி நபர்கள் கொஞ்சம் தடுமாறுவாங்க. இது சரியாக வரும் வராதுன்னு. அப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஜெயிக்க வைக்கக்கூடிய கிரகம் தான் சுக்கிரன். ஸோ இன்னும் தெளிவாக சொல்லணுன்னாக்கா 2ல் ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த வாரத்தில் வெற்றி பெறும். மகர ராசி நபர்களை பொறுத்தவரை 2ல் 1 வெற்றி பெற்றுரும் அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்றில் நீங்கள் வீக்காக போயிருந்தால் கூட இன்னொன்று காப்பாற்றிடும். ஒன்று போனால் கூட ஒன்று காப்பாற்றிடும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம். இதற்கு அடுத்த பக்கபலமாக லாபாதிபதி செவ்வாய் ஒரு ஆட்சி பெற்ற அமைப்பிலே இருக்குது இந்த வாரத்தில். ஸோ ஜீவனாதிபதி சுக்கிரன் கெடுக்காத கிரகம், அது நல்ல நிலைமையில் இருக்குது. அதுக்கு சப்போர்ட்டாக செவ்வாயோட ஆட்சியும் உங்களுக்கு லாப அமைப்புகளில் இருக்கிறதுனால மகரத்திற்கு ஒரு குறைகள் இல்லாத ஒரு நல்ல வாரம். நீங்கள் எடுத்திருக்க முயற்சிகள், போகிற பாதை, இல்லை ஐடியா பண்ணக்கூடிய விஷயங்கள், இல்லை ஏதாச்சும் மாற்றணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் கை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி மாரகாதிபதி கெடுக்க முடியாத ஒரு நல்ல சூழ்நிலையில் தான் இருக்குது. ராசிக்கு 2, 3, 4 இந்த மாதிரி இடத்துல வர்றதுனால நிச்சயமாக இந்த வார அமைப்புகள் ஒரு நல்ல பலன் தான் தரும். இன்னும் சொல்லப்போனால் மகரத்திற்கு கிட்டத்தட்ட வார இறுதிங்கிற அமைப்பு வரும்போதெல்லாம் கிட்டத்தட்ட 5ஆம் பாவத்தோட விஷயங்களும் நல்லபடியாக இருக்கும். ஸோ மகரத்திற்கு ஒரு ஏற்றமான ஒரு காலகட்டம் உள்ள ஒரு வாரமாக இருக்கும். சர்க்கிள்கள் இருக்காது. புதிய விஷயங்களில் நீங்கள் தீவிரமாக ஈடுபாடு காட்டலாம். புதுசாக பழசு என்பதை விட புதிய விஷயங்களில் புதிய அணுகுமுறை, புதிய தேடுதல், புதிய தேவைகள், புதுசாக சில விஷயத்தில் நீங்கள் உள்ள நுழைய போகிறது, இந்த மாதிரி புதிய விஷயங்களில் உங்களுடைய அதிக ஈடுபாடு இருந்துச்சுன்னா அது இன்னும் நிறையா கை கொடுக்குற மாதிரி இந்த வார அமைப்பு இருக்கும். கிரக நிலைகள் அதற்கு சாதகமாக இருக்குது நிறையா.